அதே மாதிரி சூரியன் சம்மந்தப்படுறாரா, அரசு சம்மந்தப்பட்டது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்றத பாருங்கள். மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே மேலே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்கான்றது பாருங்கள். செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் எங்கே இருக்காருன்றது ஒரு விஷயம். 2ஆம் அதிபதி எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அது ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கும் நமக்கு மாறுபடும். இப்போ 2ஆம் அதிபதி நான் சொன்ன மாதிரி 6, 8ஆக இருந்தால் எந்த கிரகமாக இருந்தாலும் மெடிசன் எடுக்கும்போது அது ரிலேட்டடாக இப்போ புதனே 2ஆம் அதிபதியாக இருந்தால் உங்களுக்கு 6லேயோ 8லேயோ இருக்காருன்னா நரம்பு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் மெடிசன் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 12ஓட சம்மந்தப்படும் போது தாராளமாக ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம். சரிங்களா? மெரைன் படிக்கலாம். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற யோகம். படிப்பு இங்கே உள்ளூரில் படிக்கலாமா, வெளிநாட்டில் படிக்கலாமா? ஸோ 2ஆம் அதிபதி 12ல் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்ற அமைப்பு இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் அந்த கிரக அமைப்பு இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.